சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ரஜினி ரசிகர்கள் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வாப்பா இடையிலே வச்சு விஜய் ரசிகர் சொல்லிட்டாரு, நீங்க வாங்க ஊருக்கு வாங்க, காலில் இருக்கிறது உங்க மூஞ்சிக்கு வரும்ன்ற அளவுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ. நீ எப்படி வந்து எங்க ஊர்ல நீ ஓட்டு கேட்கறன்னு பாத்துடுறேன், விசில் சின்னத்தை தூக்கின்னு வந்து பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணுன்ற மாதிரி பகிரங்க மன்னிப்பு அழுத்தம் இருக்குது. நீங்கள்ல ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதுல அரசியல் தான் அப்படியே பேசிட்டு எதனா பேசுவாருன்னு பார்த்தா பேசினாங்க, புல் ஸ்டாப் வச்சு அமைதி ஆகிட்டாப்ல. யார் அது? இந்த அரசியல் கொடுத்து அழுத்தம் கொடுத்தது யார் சொல்லணும்ல, ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அவ்வளோ பயங்கிற ஆள் யார் அழுத்தம் கொடுத்தான்னு கூட சொல்ல முடியல. திருட்டு கொட்டு மாதிரி இதோட போதும். இப்படி வாழற ஆளுங்களுக்கு எதுக்குங்க அவ்வளோ பேச்சு? 10 முறை வெளில வந்தது எவ்வளோ ஓட்டு போடுமோ அவ்வளோதான் போடுவாங்க, ரசிகர்கள் தான் போடுவாங்க. இப்போ அதில் வேறு அஜித் ஃபேன்ஸு அவுட்டு போட மாட்டாங்க, ரஜினி சார் ஃபேன்ஸு போட மாட்டாங்க, சிவகார்த்திகேயனுக்கும் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணியிருக்காரு. இப்போ இவ்வளோ பெரிய ஊரில் சிவகார்த்திகேயனுக்கு கொஞ்சம் பேர் இருக்க மாட்டாங்களா? எல்லாமே விஜய் அண்ணாக்கு தான் இருப்பாங்களா? பிரகாஷ் ராஜெல்லாம் இன்னும் பேசலை. நேற்று பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் வந்து ஸ்டாலின் என்ன வேணாலும் கொடுப்பாரா, எனக்கு நயன்தாரா வேணும் கொடுப்பாரான்னு கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் இல்லை அவருக்கு கேட்கல, இவருக்கு வேணும். பக்கத்தில் ஒருத்தரை கேட்டு திண்டுக்கல் சீனிவாசன் வந்து சேலை கொடுக்குறாரு, பாவாடெல்லாம் எப்படி போடுவீங்க, அதுவும் மக்கள் கேட்குறதா சொல்றாரு. அறிஞர் அண்ணா படத்தை வீட்டுக்கு முன்னாடி மாட்டி வச்சு மாட்டி தொட்டு கும்பிட்டுட்டு நான் வடக்கம் வேணும், நல்ல சொல் வேணும் அப்படின்னு தொட்டு கும்பிட்டுட்டு போனால் இந்த தப்பு நடக்காது. நான் அதை பண்ணுறேன். நயனாருமே அவசரப்பட்டு த்ரிஷாவை பற்றி ஒரு கமெண்ட் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நயனார் பண்ணது தப்பு கிடையாது, நயனார் மேலே தப்பு இல்லைன்றது அவசரப்பட்டு என்ன அடிச்சிட்டீங்களேன்ற மாதிரி அவருக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் வந்தாங்க. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்காங்க. சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 50 சீட்டு கொடுக்க முன் வந்தவர் 3 மாசத்துல வந்து எதனால வந்து விஜயா வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு எதனால வர்றாரு, என்ன ரீசன்? ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அதோட விஷயங்கள் கேள்விப்படுறீங்க, அதோட பழகினவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அப்புறம் பொது அறிவு பொது புத்தின்னு ஒன்று உண்டு. ஒருத்தர் வந்து உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து ஒரு வண்டியை கொடுக்குறாரு, இந்த வண்டியை வந்து 170 கிலோமீட்டர் போகும் அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனு. சரி, இது பிரேக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ எல்லாம் டிஸ்க் பிரேக்கு, சிங்கிள் பிஸ்டனு, சிலிண்டரு 6 சிலிண்டரு பறக்கும் அப்படின்போ அவர் சொல்லினே இருக்கிறாரு. நீங்கள் வண்டியை சுற்றி வரீங்க கொள்றீங்க. அப்புறம் திருப்பி ஒரு வாரம் கழிச்சு சரி வண்டியை ஆன் பண்ணுங்கள், த்ராட்டில் கொடுங்கன்றாரு, ரேஸ் பண்ணுங்கன்றாரு. அது இன்ஜின் பவர் சவுண்டு ஸ்பீடாமீட்டர்லாம் ஓட்டி பார்க்குறீங்க. அப்புறம் டயரை பார்க்குறீங்க. திருப்பி மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு பார்க்கும்போது விசாரிப்பீங்க, சார் அது சும்மா சார் உழலாயி 6 சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் சார், அது சிங்கிள் இந்த இன்ஜின் வந்து இந்த ரேஸ் காரோ இல்லை ரேஸில் அந்த பிஸ்டனில் அது மாதிரி கிடையாது சார், சும்மா சார் அது தமாஸ்க்கு. ஓகே ரைட்டு, இது ரேஸு கார் மாதிரி ரெடி பண்ண வண்டி, இது ரேஸ் கார் இல்லை அப்படின்னு ஒரு முடிவு வரைக்கும். அதே கதை தான் தெரிஞ்சு போச்சு. இப்போ விஜய் சார் எதுக்கு உங்கள் கூட்டணிக்கு வரணும்? காமனா ஒன்று தாவேக்கா தொண்டர்களோட வாக்கு ஃபஸ்ட்டு, 2வது விஜய்ன்ற முகம் 234 தொகுதி போய் ஓட்டு கேட்கணும், இது 2வது. 3வது விஜயின்ற உச்சக்கட்ட நடிகர், நான் எல்லாத்தையும் விட்டு வந்தவன்றது துட்டை வைக்கணும், செலவு பண்ணணும், இது 3வது. 4வது அந்த தொண்டர்கள் தரமாக இருக்கணும், தேர்தல் நேரத்தில் தேர்தல் பண்ணணும், போய் சாங்கு போட்டு வைப்பு பண்ணிருக்கக்கூடாது. தேர்தல் வேலைன்றது வேறு, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி குத்தாடுறது வேறு. 5 விஷயம். இந்த 5 விஷயத்தில் 4 விஷயம் விஜய்க்கு ஃபெயிலியர். ஒன்று, விஜயோட ரசிகர்களோட மனப்பாங்கு. கூட்டணிக்கெலாம் போய் அவங்களாம் ஓட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் கூட்டணியில் சேர்க்குறீங்கன்னா தாவேக்கா நிர்வாகி போய் அதிமுக ஓட்டு போடுங்க, தாமரைக்கு ஓட்டு போடுங்க, மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்கன்னா வேலை செய்ய மாட்டாங்க. விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போட சொல்லி தான் கேட்பாங்க. தொண்டரோட மனநிலை மைனஸ்ஸு. ஏன்னா ஒரு கூட்டம் விஜய் அண்ணாவை தவிர்த்து வேறு யாரையும் சிஎம், இது மைனஸ்ஸு. 2வது விஜய் வந்து 10 செலவு பண்ண மாட்டார். விஜய் அவர்கள் வந்து வடிகட்டின கஞ்சான்னு பேர் எடுத்துக்கிறார் இண்டஸ்ட்ரியில், இதுதான் உண்மை. சரி, இதுக்கு சான்று இருக்குதுன்னா போடட்டும். எம்ஜிஆர் அவர்கள் வந்து வள்ளல் அப்படின்னா இல்லை தானம் பண்ணார் தர்மம் பண்ணார்னா தரவுகள் இருக்குது, எடுத்துக்காட்டுக்குது. இவருக்கு என்ன இருக்குது எடுத்துக்காட்டு? சொந்த குடும்பத்துக்கே ஜீவனாம்சம் கேட்டால் கோர்ட்டுக்கு போகிறார், கொடுக்க மாட்டேன்னு. யாருக்கு என்ன இவர் வாழ வச்சு ஒரு வரலாறு இனிமேல் இதுக்கப்புறம் உருவாக்கி விடலாம். ஏன்னா டீம் இருக்குது அதுக்கு. திடீர்னு ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு 50,000 ரூபா கொடுத்து இந்த மாதிரி விஜய் அண்ணா வந்து பொண்ணு கல்யாணத்தப்போ 10 சவரன் நகை போட்டாருன்னு ஒரு ஸ்டோரி கொடுங்க, இதான் கதை, இதான் ஸ்கிரிப்டு, விஜய் அண்ணாவை பாராட்டி உங்களுக்கு 50,000 ரூபா ஃபீஸுன்னா 10 பவுன் நகை போட்டார் சொல்லலாம், யாரும் போய் மறுக்க முடியாது இல்லையா? அது மாதிரி எதனா கூட பண்ணி விடலாம். ஆனால் உண்மைன்றது தானாக வரும், குக் பண்ணி வர்றது கிடையாது. இதுவரையிலும் வரல. சரி, நடிகர் சங்கத்துக்கு இவருக்கு என்ன பங்களிப்பு? இந்த கட்டடம் கட்டி முடிக்காமல் பிரச்சனை இல்லை தானே இருக்குது. நீ யார் ஃபஸ்ட்டு?
நடிகர். இவ்வளோ பேர் புகழ் எதில் இருந்துச்சு? நடிகர். நடிகர் மலேசியாவில் போய் சொந்த படத்துக்கு இதெல்லாம் பண்ண தெரியுது, ஆடியோலாம் இருந்துச்சு. இந்த நடிகர் சங்கம் பிரச்சனை இன்னும் முடியலையா? ஒரு கட்டடம் கட்ட உங்களால் முடியல, படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஒரு நடிகர் சங்க பிரச்சனை, ஒரு சங்கத்துக்கு ஒரு கட்டடம், அது ஒரு காம்ப்ளெக்ஸாக மாற்றணும்ல, அது ஒரு விஷயம். அது உங்களால் என்னைக்குன்னா தலையிட்டு அந்த விஷயத்தில் பண்ணியிருப்பீங்களா? அதுக்கப்புறம் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் ஒரு பிரச்சனை, அதுவும் கோர்ட்டுக்கெல்லாம் போச்சு. அதில் எதனா நீங்கள் ஒரு உச்சக்கட்ட நடிகர் எதனா தலையிட்டு, என்னப்பா நம்ம இண்டஸ்ட்ரி, நான் விஜய் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி இந்த சைடு ஒரு 4 பேர், இந்த சைடு ஆனால் பாக்யராஜ் அண்ணா வாங்கினேன், என்னென்ன பண்ணணும், இப்போ உங்களுக்கு தேவையான எதனா ஒரு பஞ்சாயத்து, ஒரு மத்தியஸ்தம் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பண்ணியிருப்பாரா? இவர் எதுவுமே பண்ணலை. உங்கள் தொழிலே நீங்கள் எதுவுமே பண்ணல. ஆனால் அரசியல்னு வரும்போது பயங்கரமாக பண்ணுவார். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து அவரோட தொண்டர்களோட மனநிலை சொல்லிட்டேன். 2வது இவர் எந்த மாதிரியான ஆள் அப்படின்றது. 3வது இவர் பிரச்சாரமே போவார். ஒரு நடிகர்னால் நடிகரை பக்கம் கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை வைத்து பயங்கரமான எழுச்சி, என்டிஏ கூட்டணிக்கு, அதிமுகவுக்கு எழுச்சி, பாஜகவுக்கு எழுச்சி, தாவேகாவுக்கு எழுச்சி அப்படின்றத விஜய் 4 ஊர் போய் 4 இடம் போய் பிரச்சாரம் பண்ணால் காட்டலாம். அவர் தான் வரவே மாட்டார். நீங்கள் வரமாட்டாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து சிபிஐ அலுவலகத்துலேருந்து வெளில வரோம், வெளில வந்தோடனே எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா விஜய்கிட்ட சொன்னாராம். இது ஆதவர்ஜுனா நேற்று சொன்னது. வெளிப்படையாக விஜய் அவர்கள் வந்து மேலே டோர தரங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு, காரில் கை காட்டிட்டு. யாரு? எஸ்ஓபிலாம் எதுவுமே இல்லை, நம்ம அங்கே கை காட்டினார் இல்லையா? அதில் கொஞ்சம் பேர் தமிழர் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து கோரடியா, மல்லோத்ரா, அப்புறமா வந்துட்டு நிதின், பிரிசி, இப்படி இருக்கும். அவங்களாம் எப்படி வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவாங்களா? இல்லை அவங்க ஊரில் தேர்தல் நிற்க போகிறீங்களா? என்ன சார் கதையாக டிசைனாக? இனிமேல் எஸ்ஓபிலாம் இல்லை, திமுக அரசு எந்த டார்ச்சர் பண்ண முடியாது, தமிழ்நாடு முழுவதும் ரெடி பண்ணுங்க, நம்ம மக்களை இனிமேல் ஒவ்வொரு நொடியும் பார்ப்போம். அப்போ வந்து எஸ்ஓபிக்கெல்லாம் பயப்படுறாள் தான் நீங்கள் இல்லையா? பயந்த சுபாவம் தான், கூச்சு சுபாவம், பயந்த சுபாவம். சார் டிசைனாக இவங்க சொல்லுவாங்க. சவுகு சங்கர் காலைல ஒரு ட்வீட்டு போட்டிருக்காப்புல, என்னான்னு, நான் ஒரு மாநிலத்தில் இருக்கிறேன், நான் தமிழ்நாட்டு வரணும்னா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து எனக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு. இது வந்து அவர் ட்வீட்டாக என்னன்னு தெரியல, காலைல ஒரு நண்பர் அனுப்பிச்சு அதை வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில், நான் என் தமிழ்நாட்டுக்கு தாய்நாட்டுக்கு நான் வரணுமா வரவானாவான்ற மாதிரி போட்டிருக்காப்புல. அவர் வந்து பயப்படுறாரு கொள்றாருன்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது, ரைட்டா? ஃபெலிக்ஸ் இருக்கிறார், அவர் சொந்த கட்சியில் இருக்கிறார், அவர் ஒரு விஷயம் பயப்படுறாரு கொள்றாருன்னா ஒரு இது இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேதாஜின்னு சொல்லிட்டு ஒருத்தரை இதே மாதிரி கைது பண்ணி ஒரு சில பிரச்சனைகள் ஆச்சு. அதேமாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில் நக்கீரன் கோபால் அவர்களுக்கு இது மாதிரி ஒரு சில அழுத்தங்கள் வந்தது, பிரச்சனை வந்தது. அன்றைக்கி ஹிந்து என்ராம் அவர்களே போய் இது பத்திரிகையாளர் விஷயத்தை தலையிடுறதில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து மாரிதாஸ் நினைக்கிறேன், அவருக்கும் ஒரு சில கைது இதெல்லாம் வந்தது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பத்திரிகையாளர்கள் கைது பண்ணி ஜெயிலுக்கு போகிறாங்க, தொழிலை பார்க்குறாங்க. நான் கொள்கைக்குள்ளெல்லாம் போகல, கோட்பாடுக்குள்ளே போகல, யார் எந்த கட்சியில் இருக்கிறாங்கன்றதுக்கு நான் போகல. அதே மாதிரி அதிமுக காலத்தில் திமுக ஆதரவாக பேசினவங்களுக்கும் கோவன் அந்த பாட்டு பாட்டார், இது பண்ணார். இப்போ மாறி எந்த ஆட்சி இருந்தாலும் அந்த ஆட்சிக்கு எதிராக பண்ணுறவங்களை தூக்கி ஜெயிலில் வைக்கிறது, மிரட்டுறது, உருட்டுறதுன்ற அவலம் இங்கே இருக்குது, ரைட்டா? இவங்க யாரும் தொழில் பண்ணாமல் பயந்து ஓட்டாங்களா? இல்லை இது நேரம் பேசக்கூடாது அப்படின்னு அமுங்கி இருக்காங்களா? கருத்து சொல்லிட்டு தானே இருக்காங்க. அப்போது குறைஞ்சபட்சங்கிற பத்திரிகைக்காரங்களுக்கு இருக்கிற தெம்பு, தில்லு, திராணி உங்களுக்கு இல்லை, நான் உங்களை சந்தேகப்படுவேன்ல. சும்மா பில்டப்பு. இது இந்த 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு எதுக்கு மன்னிப்பு வந்தது? நீங்கள் அங்கே ரஜினி ரசிகர்கள் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வாப்பா, இடையிலே வச்சு விஜய் ரசிகர் சொல்லிட்டாரு, நீங்கள் வாங்க ஊருக்கு வாங்க, காலில் இருக்கிறது உங்கள் மூஞ்சிக்கு வரும்ன்ற அளவுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ. நீ எப்படி வந்து எங்கள் ஊரில் நீ ஓட்டு கேட்குறேன்னு பார்த்துடுறேன், விசில் சின்னத்தை தூக்கின்னு வந்து பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணுன்ற மாதிரி பகிரங்க மன்னிப்பு. சரி கேட்டிங்க, விட்ருவாங்களா? ஊரெல்லாம் போய் வாயாடின்னு வருவீங்க, ஊரெல்லாம் போய் பேசின்னு வருவீங்க. இப்போ நான் இப்போ விமர்சனம் வைக்கிறேன், நாளைக்கு நான் தாவேக்கா வந்து இது மாதிரிலாம் பேசியிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மன்னிப்பு கேட்குறேன்னா அது அசிங்கம். நான் மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்காது. ஏன்றதையும் நான் சொல்கிறேன், நான் கருத்து ரீதியாக ஃபேக்சுவலாக இது பண்ணுறேன். நாளைக்கு ஃபேக்சுவலாக கட்சியாக ஒழுங்காக நடத்தினா வெற்றி பெறுறாங்கன்னா ஏன் வெற்றி பெற்றாங்க, எது சிறப்பாக செஞ்சாங்கன்னு நான் பேசணும். அதான் ஏன் தொழில் தர்மம். நாளைக்கு விஜய் கட்சியில் ஒரு 40 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்கன்னா அம்பேர் மன்னிப்பு கேட்பார் இல்லையா? அப்போது கோட்டீஸ்வரனோட அரசியல் புரிதல் தவறு, தப்பு. நான் சுற்றின இடத்துல எனக்கு கரெக்டான தகவல் கிடைக்கல, நான் தப்பு பண்ணிட்டேன், ஏற்றுக்கிற பக்குவம் வரணும். உங்கள் அண்ணனுக்கு இருக்குதா? விஜய் சாருக்கு அது இருக்கா? என்றைக்குன்னா அது வெளிப்பட்டிருக்கா? அப்படி எந்த தலைமை பண்புமே இல்லாத ஒரு ஆளை ஏன் இபிஎஸ் ரீட் பண்ணியிருக்க மாட்டாரா இந்த 3 மாதத்தில் 4 மாதத்தில்? ஆமாப்பா சொன்னம்பா, அது வண்டி சும்மா அது தமாசு சவுண்டு தான் வரும், வேகம் போகாது, அந்த வண்டியில் ஏறிலாம் நம்ம சேர வேண்டிய இடம் போக முடியாது, வேணாம். ஆதவர்ஜுனா தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சர்ச்சையான கருத்துக்களே சொல்லிட்டு வேற என்ன இருக்கு அவருக்கு? சரி நான் இப்படி வைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் சிங்கம் பிஜேபி ஐடிஎம்கே தலைவர்கள் ஆடு, நாங்கள் எப்படி சிங்கம் வந்து ஆடு கூட போடி கூட்டணி போனால்
எப்படி மக்கள் எங்களை மதிப்பாங்க அப்படின்றாரு. மக்கள் அப்படியே ரொம்ப மதிக்கிறாங்க, போகிற இடம்லாம் பயங்கரமாக. மக்கள் அதாவதுங்க, மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், மக்கள் பிரச்சனை எல்லாம் இந்த மாதிரி இந்த கதை சொல்லிக்கிட்டே அப்படியே ஓட்டுறது. அதான் சொல்கிறேன்ல, கதை சொல்லி கதை கேட்குற கூட்டம் அழுத்தம் இருக்குதுன்னு நீங்கள்ல. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதுல அரசியல் தான் அப்படியே பேசிட்டு எதனா பேசுவார்னு பார்த்தா பேசலாங்க, புல் ஸ்டாப் வச்சு அமைதி ஆகிட்டாப்ல. யார் அது? இந்த அரசியல் கொடுத்து அழுத்தம் கொடுத்தது யார் சொல்லணும்ல? ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அவ்வளோ பயம் இருக்கிற ஆள் யார் அழுத்தம் கொடுத்தான்னு கூட சொல்ல முடியல. திருட்டுக்கோட்டு மாதிரி இதோட போதும். இப்படி வாழற ஆளுங்களுக்கு எதுக்குங்க அவ்வளோ பேச்சு? சிங்கோன்றீங்க, சிறுத்தைன்றீங்க, ஆடுன்றீங்க. எதுக்குன்னா ஒன்றுத்துக்கு கரெக்டான கேள்விக்கு பதில் வருதா? வராது. 1.5 கோடி பணம் கட்டுவீங்களா கட்ட மாட்டிங்களா தெரியாது. இனிமேல்ட்டு நடிக்கிற படத்துக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட்டை பிளாக்கில் விற்பீங்களா விற்க போகிறீங்களா தெரியாது. ஜனநாயகம் படம் அட்லீஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ அந்த காசெல்லாம் வாங்க மாட்டோம். அந்த வாக்குறுதியாச்சும் கொடுப்பீங்களா தொண்டர்களுக்கு? ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ யார் பாப்பா? பொதுமக்கள் போய் குடும்பத்தோடலாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கூட்டம் பயங்கரமாக இருக்கும், நெருக்கடி இருக்கும், ரசிகர்கள் தான். அது உறுதியாக சொல்ல முடியுமா அவரால்? அவர்கிட்ட தீர்வு கிடையாது, தெளிவு கிடையாது. அவர் முடிவெடுக்க மாட்டார், உழைக்க மாட்டார். இதுவரையிலும் பண்ணலை, குற்றச்சாட்டாக வைக்கல, ஃபேக்சுவலாக சொல்கிறேன். இந்த நேரம் 100 தொகுதி போயிருக்கணுமேங்க. அவர் எடப்பாடி பழனிசாமி மாதிரி 190 தொகுதி போக வேணாம், தமிழக முதலமைச்சர் மாதிரி அக்ராஸ் ஸ்டேட்டு திட்டங்களுக்கு போயிருக்க வேணாம். ஓட்டு தானே கேட்க போகிறாரு. எத்தனை ஒரு 10 கூட்டம் போயிருப்பாரா இது வரல? அவர் அவ்வளோதான் போயிருப்பார். அப்புறம் 10 முறை வெளில வந்திருப்பார். 10 முறை வெளில வந்தது எவ்வளோ ஓட்டு போடுமோ அவ்வளோதான் போடுவாங்க, ரசிகர்கள் தான் போடுவாங்க. இப்போ அதில் வேறு அஜித் ஃபேன்ஸு அவுட்டு போட மாட்டாங்க, ரஜினி சார் ஃபேன்ஸு போட மாட்டாங்க, சிவகார்த்திகேயனுக்கும் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணியிருக்காரு. இப்போப்பா இவ்வளோ பெரிய ஊரில் சிவகார்த்திகேயனுக்கு கொஞ்சம் பேர் இருக்க மாட்டாங்களா? எல்லாமே விஜய் அண்ணாக்கு தான் இருப்பாங்களா? பிரகாஷ் ராஜெலாம் இன்னும் பேசலை. யார் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. சிபிஐ வழக்கு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இது ஊடகங்களில் ஒரு அசம்ஷன் தான். விஜய் அவர்கள் கூட்டணி போனார்னா செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றவாளியாக்கப்படுவார், விஜய் அவர்கள் கூட்டணி போலேன்னா விஜய் அவர்கள் குற்றவாளியாக்கப்படுவார், என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு. விஜய் அவர்கள் கூட்டணி போல அப்படிங்கிற உறுதியாயிருச்சு. செந்தில் பாலாஜின்னு சிபிஐ விசாரணை பண்ணியிருக்காங்க. அவரும் விஜய் தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி போகும்னு நினைக்கிறீங்க இந்த வழக்கு அடுத்த கட்டம்? இவங்கெல்லாம் பண்ணுற அரசியலில் பிஜேபி ஹெட்மாஸ்டர் யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, ஊரை போடுவாங்க. ஊரை போடுற மாதிரி ஊரை போட்டு கடைசி வரையிலும் எதனா ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு தேடுற ஒரு கட்சி தான் பிஜேபி. செந்தில் பாலாஜியை ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே லூஸில் வைப்பாங்க. விஜய் அவர்கள் மீதும் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே லூஸில் வைப்பாங்க. மேபி 2029 காங்கிரஸை விட்டு வெளியில் வந்தால் அதுக்கு பயன்படலாம்ல, அதனால வைப்பாங்க. விஜய் இப்பயே இது பண்ணிட்டா காங்கிரஸ் கூட்டணியை விஜய் மூலிமா தள்ளி விடுறதுக்கு இந்த மாதிரி அல்பத்தனமான வேலைகள் அற்புதமாக பண்ணக்கூடிய ஒரு தேசிய கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, கொஞ்சம் கடின வார்த்தைகள்லாம் கிடையாது, கரெக்டான வார்த்தைகள் நான் பயன்படுத்துறது. ஊழல்னு லஞ்சத்தை ஒழிக்கிறீங்கன்னு பேசுகிறீங்க, ஆனால் ஊழல்வாதி நிறைய பேர் இப்போ நாமினேஷன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க. சரி, பாஜக அவங்க கூட கூட்டணி இருக்கவங்க மீது நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, அது கூட்டணி தர்மம் கொள்கை. எதிர்கட்சியில் இருக்கிற திமுக மீதாவது நடவடிக்கை எடுக்கலாம்ல, அதுவும் எடுக்க மாட்டீங்க. அவங்க யாருன்னா பார்த்தாலும் பார்த்துக்கிறீங்க, நல்லா பழகிக்கிறீங்க. அவங்களும் இந்த தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, ஒரு காலத்தில் கருப்பு பலூன் ஊட்டிங்க, நாங்கள் இப்போ வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. சிவப்பு கம்பளம் போட்டால் ஐ நல்லா இருக்கேன், கருப்பு பலூன் டு சிவப்பு கம்பளம், வெரி குட், சூப்பர் அப்படின்றதானே இருக்கீங்க நீங்கள். எங்கே திமுகவை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கவே இல்லையா? எங்கெங்க எதிர்ச்சிச்சு? எதனால் எதிர்க்கல நினைக்கிறீங்க? நாளை பின்ன பயன்படலாம். ஏன் எடப்பாடி பழனிசாமி தான் பிஜேபிக்கு போய் உதவுவாரா? நீங்களாம் உதவுனதே கிடையாது, நீங்களாம் போகவே மாட்டீங்க. அக்மாருக்கு எழுதி அப்படியே கையில் குத்துடலாம், கேரண்டி போய் பார்க்கவே மாட்டீங்க. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் பிஜேபியோட கூட்டணி போக மாட்டாங்க, உறுதியாக சொல்லலாம். நாளைக்கு ஓபிஎஸ் அவர்களை கூப்பிட்டு மத்திய அமைச்சர் ஆக்குறோம், வெறும் எம்எல்ஏ தான் நீங்கள், இல்லை அமைச்சர் தான், மத்திய அமைச்சர் ஆக்குறோம் அப்படின்னா, உங்களை பார்த்தது எனக்கு பாக்கியம், இந்த பாக்கியம் கிடைக்காம லேகியம் தான் கிடைக்கும்னு நினச்சன்ற மாதிரி அவர் அறிக்கை விட மாட்டாரா? இல்லை யார் போல் யார் கூட்டணி வைக்கல, என்ன கொள்கை? விசிகா பேசட்டும். விசிகா கூட காங்கிரஸ் விஷயத்தில் பேச முடியாது. இனப்படுகொலை தமிழர்கள் கொத்து கொத்தா அங்கே செத்த பொழுது காங்கிரஸ் தான் அதுக்கு காரணம். அந்த காங்கிரஸோடு தான் நீங்கள் இன்றைக்கி இருக்கீங்க. இப்போ தமிழ் உணர்வு, தமிழ் தேசியம் அப்படின்ற பேசுகிறதுல விசிகாக்கு அங்கே உடன்பாடு கிடையாது. எவ்வளோ முரண். அப்புறம் முரணெல்லாம் வச்சு கொண்டு இது கொள்கை கூட்டணி. அந்த கொள்கைக்கு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு 5 சீட்டு 6 சீட்டு, கொள்கையில் சமரசம் பண்ணுறவங்களுக்கும் நிறைய சீட்டு. இது நல்லா இருக்குல்ல? இதானே நடக்குது நாட்டில். பாஜகவுக்கு விலை போவோம் மற்ற கட்சிகள் அப்படின்னா நான் அந்த கருத்தை ஏற்றுக்கிறேன். எல்லா கட்சியும் விலை போவும் போயிருக்குன்றதான் என்னோடய வாதம்.
அதிமுக தான் விலை போகும் அப்படின்றது காழ்ப்புணர்ச்சிக்காக நீங்கள் பண்ணுற அரசியல் பிரச்சாரம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி உங்களை பழி வாங்கவே இல்லை. செந்தில் பாலாஜியை வந்து அப்போ பண்ணாங்கன்னா மேபி அண்ணாமலை கொடுத்து அழுத்ததுனால கரூர் விஷயத்தில் அவரை ஒண்டி சிங்கிள் அவுட் பண்ணி பண்ணாங்க. வேறு யார் மீது என்ன பண்ணீங்க? அதுவும் அப்போ பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்குன்னு வந்தபோது பண்ணிக்கினீங்க. உங்களுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலும் போது அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் 3 பேர் அண்ணாமலை சொல்கிறாப்புல ஜெயிப்போன்னு பண்ணீங்க. இப்போது அண்ணாமலை போன்றவர்கள் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான். பார்த்துக்கலாம். நான் வந்து சந்தேகப்படுறேன். இப்படி எனக்கு என்னோடய சந்தேகம், இது தப்புனா விளக்கம் கொடுக்கணும், இல்லை அதுக்கு நடவடிக்கை எடுத்து காட்டணும். சசிகலா அவர்களோட கேஸ் நிலுவையில் இருக்கும்போது டக்குன்னு வருது வேக வேகமாக. திமுக அமைச்சர்கள் மீது வழக்கு எல்லாமே நிலுவையில் அப்படியே தானே இருக்குது, திருப்பி வரவே மாட்டேங்குது. சுயமோட்டோ யாருமே எடுக்க மாட்டுறாங்க. பெயில் ஏதாவது உங்களுக்கு வந்து இது கொடுத்தாங்களா, ஸ்டே கொடுத்தாங்களா? ஸ்டே வெக்கேட்டே ஆகலையா? எல்லா ஸ்டேவும் அப்படியே இருக்குது. இவர் மீது விசாரிக்க வேண்டாம், ஸ்டே அப்படியே இருக்கும். ஸ்டே ஏன், என்ன காரணம்? சட்டம்னா எல்லாருக்கும் சமமாக இருக்கணும், எல்லாருக்கும் செயல்படணும், அது சுற்றி சுற்றி வரணும்ல சட்ட சக்கரம். ஒரு சிலருக்கு பயங்கரமாக சுற்றுது, ஒரு சிலருக்கு சுற்றவே மாட்டேங்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எவ்வளோ வேகமாக சுற்றுச்சு, மம்தா பானர்ஜி எவ்வளோ வேகமாக சுற்றுது. திமுகவுக்கு சுற்றலையே, அதிமுகவுக்கு சுற்றலையே, விஜய்க்கும் சுற்றாது. அதனால் பிஜேபி வந்து அவங்க நினைக்கிறாங்க தமிழக மக்கள் வந்து, அதாவதுங்க இவங்கெல்லாம் யாருன்றது மக்கள்கிட்ட சொல்லணும். அதிமுகவோட கெட்ட நேரம் பாஜகவோட கூட்டணி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அவ்வளோதான். அது ஒண்டி தான் அவங்களுக்கு ஒரு சிக்கல். மிச்சப்படிலாம் வந்து அந்த கட்சிக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சிக்கல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி தெரியல. சிக்கல் பெருசாக இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் பேசுகிறது எல்லாமே தொடர்ச்சியாக சர்ச்சை ஆகிட்டு வருது இல்லையா? நேற்று பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வந்து ஸ்டாலின் என்ன வேணாலும் கொடுப்பாரா, எனக்கு நயன்தாரா வேணும் கொடுப்பாரான்னு கேட்குறாரு. இன்னொரு பக்கம் இல்லை, அவருக்கு கேட்கல, இவருக்கு வேணும், பக்கத்தில் ஒருத்தரை காட்டி சுதாரிச்சார் அந்த இடத்துல. அதுவே தவறுதான் இல்லையா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் வந்து சேலை கொடுக்குறாரு, பாவாடை எல்லாம் எப்படி போடுவீங்க, அதுவும் மக்கள் கேட்குறதா சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சர்ச்சைகள் தொடர்ச்சியாக பேசி காலையில் ஏஞ்ச உடனே அறிஞர் அண்ணா படத்தை வீட்டுக்கு முன்னாடி மாட்டி வச்சு ஒரு வாட்டி தொட்டு கும்பிட்டுட்டு நான் வடக்கம் வேணும், நல்ல சொல் வேணும் அப்படின்னு தொட்டு கும்பிட்டுட்டு போனால் இந்த தப்பு நடக்காது. நான் அதை பண்ணுறேன். சம்டைம்ஸ் பேசும்போது இங்கே வரும் ஒரு சில வார்த்தைகள், கண்ட்ரோல் பண்ணும். எமோஷன்ஸ் வந்துட்டு வெளியில் பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் இப்போ நீங்கள் வரீங்க, ஒரு சில நேரத்தில் நான் ஒரு கருத்து சொல்லுவேன், நீங்கள் அதுக்கு எதிர்கருத்து சொல்வீங்க, கோபம் வரும். யதார்த்தத்தை பேசுகிறேன், அதை கட்டுப்படுத்தி பேசுகிற அந்த தன்மை, அந்த பக்குவம் அது வரணும். இன்னொன்று, பெரிய பதவியில் இருக்கிறவங்க அவங்களாம் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாங்க, அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க இது மாதிரி பேசக்கூடாது. நயினாருமே அவசரப்பட்டு த்ரிஷாவை பற்றி ஒரு கமெண்ட் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நயினார் பண்ணது தப்பு கிடையாது, நயினார் மேலே தப்பு இல்லைன்றது, அவசரப்பட்டு என்ன அடிச்சிட்டீங்களேன்ற மாதிரி அவருக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் வந்தாங்க. பட் பொதுவெளியில் அந்த மாதிரி கருத்துக்கள் தவிர்க்கிறது தான் நல்லது. வழக்கமாக டிஎம்கேலையும் பண்ணுவாங்க. இப்போ முதல்வர் திட்டி நம்ம வேறு என்ன பண்ணுவீங்களோன்னு சொன்னதுனால இப்போ கொஞ்சம் கரெக்டாக டிஎம்கேல பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் அந்த வாட்டர் மவுத் மாதிரி யாரும் வந்து வாயை விட்டதோ இல்லை தேவையில்லாத வார்த்தைகள் பேசி இந்த ஒரு 2-3 மாதத்தில் யாரும் பண்ணலை. அதிமுகவில் ஃபவுல் ஸ்டார்ட்டு. சமகால அரசியல் சொல்வது ரூபாய் பள்ளிவசனும் நேரத்துக்கு எங்களோட பதிவு. மிக்க நன்றி சார். நன்றி.